புகழ் நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிப்பாவு 2 முறை ராகு, கேது இந்த 9 கிரகங்கள் நாம்பளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா சிவபெருமான் இருக்க நம்மளே அந்த கிரகங்கள் ஏற்றலை எதுவும் நம்மளை பண்ணாது. எல்லாத்துக்கும் அதிபதியாக சிவபெருமான வணங்கணும்னா இந்த நவகிரகங்களும் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு திருமலைக்காட்டில் ஞானசம்பந்த பெருமான் சத்தியம் பாடியிருக்கார். அதாவது தேயமாத பூமி தெய்வங்கள் ஆகட்டும், பஞ்சபுதங்கள் ஆகட்டும், இந்த தோஷங்கள்லாம் நமக்கு வராது. இந்த ஒரு பதிகத்திலேயே அனைத்தும் அது பாடியிருக்கார். நமக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இதெல்லாம் தரக்கூடிய ஒரு பதிகம் தான் இந்த பதிகம். அதாவது திசை தெய்வங்கள் 8 திசை தெய்வங்களாகக்கூடிய நமக்கு இடையூறு இல்லாமல், தேயமாத பூமி தெய்வங்களாகக்கூடிய இடையூறுபாடு இல்லாமல், மலைகளாகட்டும், புயலாகட்டும், காற்றாகட்டும், பஞ்சபுதங்களாகக்கூடிய பஞ்சபுதத்தால் இடையர்பாடுலாம் வராத வண்ணமாக இந்த ஒரு பதிகத்திலேயே பெருமாளுக்கு சத்தியமணி பாடியிருக்கார். திருமலை காட்டுல நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமாளும் விடைபெறாங்க. அப்ப நாவுக்கரசர் சொல்றாரு, இன்று நாளும் கோளும் சரியில்லை அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போது, நாளும் கோளுமாக விளக்கக்கூடிய சிவபெருமான இருக்கிறது, நம்ம ஏன் பயப்படணும்? இந்த பதிகத்தை பாடிட்டு விடைபெறாங்க. நாளின் செய்யும் விடைதாயின் செய்யும் திருப்புகழ சொல்லியிருக்காரு அருணகிரிநாதன். அதே போல ஞானசம்பந்த பெருமான் சத்தியமாக சொல்லியிருக்கார். வெளியுறவை பங்கன் விடைமுண்ட கண்டங்கள் நல்ல இடை தளவி மாதர திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உலகே சுமந்து அதனால் அடியாருக்கு இதெல்லாம் ஒன்று செய்ய சத்தியம் பண்றார். அடியாருக்கு மிகவே 9 கிரணங்களான தோஷங்கள் நம்மளை ஒன்று செய்யாதுன்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடியிருக்கார். அந்த பதிகத்தை பாடி நாமும் உயிர் பெறுமாக சொல்லி எல்லாம் வல்ல பெருமாளுக்கு இந்த திருவடித்தவை விண்ணப்பமாக கோளறு திருப்பதிகம் திருவடித்தவை விண்ணப்பம். இந்த பதிகத்தை கேட்டீங்கனாலே நவ கிரகங்களை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்ய வேணாம். காலவர்கள் சிவாயகம் திருநீர் அணிந்தாலே நவ கிரகங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி பெருமாள் திருச்செவடிக்கு விண்ணப்பமாக கோளறு பதிகம் உலவே புகுந்தாதனால் எப்பொழுது கொம்போடாமை இவை மார்பிலங்க எதிரேறியுடனே பொற்பொதி மற்ற மாலை உடதூடி வந்தேன் உடனே புகுந்தாதனால் கையோடு வரவாயிருந்து வரையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை வாழை குடிமேல் அணிந்தேன் உலகே புகுந்ததனால் லஞ்சடி கண்டன் எந்தை மரவால் தடோடும் இடையேறும் நங்கள் பரவன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை குடிமேல் அணிந்தேன் உலகே புகுந்ததனால் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு வாழ்வறியதழாடை வரி கோவணத்தார் பரவாழ்தனோடு உடலாய் நான் வளர் வன்னி கொன்றை நதி
சூடி வந்த உலகே புகுந்த அதனால் செப்பிலன் முரண் மங்கை ஒரு பாகமாக இடையேறி செல்வரையால் ஒப்பில மதியும் பப்பும் முடிமேலணிந்த என் உணவே புகுந்த அதனால் அதனால் எல்கடல் சூழி அங்கை அரையன் தடோடோ இடராக வந்து நலியா ஆய்கடல் நல்ல நல்ல அவள் நல்ல நல்ல அடியாரவர் மிகவே மலர்மிசையோடும் மாடும் கரையோடு தேவர் வருங்கார பாட படவும் அலைகடல் வேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே புத்தலோட மலைவாதில் அறிவிக்கும் மண்ணல் திருநீர் சிறப்பிடவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையாரவர் மிகவே ஆதியாய பிரகாபுரத்து வரைஞான முனிவன் தொழுது போடும் நாடும் அடியாரை வந்து அறியாத வண்ண முறையை ஆட சொல் மாலை போதும் அடியார்கள் வாழில் அரசால் திருச்சிற்றம்பலம் நாளாய மோகாமே நஞ்சனியோ கண்டனைக்கு ஆளாய அன்புதை போம் கடனின்றே கரணாமம் தேதாய் நம் உலகினக்கும் தேடுவடா திறமருளி கோடாய ஆடரவத்து அழகாமி அடியே கோடர கோடரவத்து குருவாரன் துணைகளுக்கு தேவருக்கு ஆடரவத்து வந்தருவார் கோடரோடு குலவன் கோடியும் திருமாலும் கையில் ஒன்றும் காணவில்லை கலரடி தொழுது உயிரல்ல ஐவர் கொண்டு காட்டாரே
அண்ணா